சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆஸ்டின் அவர்கள் 4 பேரும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். 1ஆம் தேதி அன்று அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக எல்லா கூட்டங்களிலும் அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே ஆளுநருக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்தோம். அவர் அன்றைக்கு ஊரிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதை வலியுறுத்தி சொன்னோம். ஆளுநர் அதை மிகவும் கூர்மையாக கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வாசகம் எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். ஆகவே இது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவே அவருடைய சஜஷனாக வந்தது போது பார்க்கிற போது இது தவறு என்பதை மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள், பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரையிலே அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. நான் நேற்றே கூட சொன்னேன், கடந்த கால ஆட்சியிலே என் மீதே 16 கேஸ் இருந்தது, தளபதி மீது 40 வழக்கு இருந்தது. இங்க இருக்கிற வில்சனை போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த வழக்கிலே ஆஜரானார். ஆனால் நாங்கள் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது நேற்றைக்கு அவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, 2 முறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து டெஃபமேஷன் கேஸ்ல போலீஸ் கஸ்டடி எடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கே தேவை கிடையாது. காரணம் பேசுறது பத்திரிகையில் வந்திருக்கும், அந்த ப்ரூஃப் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வழக்கமான நடவடிக்கை. ஆனால் அவரை கொண்டு போய் 5 மணி நேரம் திருச்செந்தூரில் கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் உட்கார வச்சு 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பேசாம டிவிக்கு வந்து சென்றிங்களா எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்ப்பதற்கு அவரை வற்புறுத்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதேபோல திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நெல்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். அதே போல சீனிவாசன்
வேப்பநல்லி தொகுதி, ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி. அவர் இளைஞர் சார், புதுசாக இப்போ தான் வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்கள் வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறா, நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் ஓஎஸ் பணியன்கிட்ட பேசியிருக்காராம். ஓஎஸ் பணியன் சொல்கிறார், இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற வழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் என்ன, அவர் தான் வந்து இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஸ்டேட், இந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர் அவர் இருக்கிற முறையில் அவரிடத்தில், அது மட்டுமல்ல சட்டமன்றம் என்றது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான். இதையெல்லாம் எடுத்து சொன்னோம். காது கொடுத்து கேட்டார். நடவடிக்கை எடுப்பதற்குரிய என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறேன் என்றும், அதே போல இன்னொன்னையும் பரந்தாமன் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சீஃப் மினிஸ்டர் வரும்போது போலீஸ் அதுக்குன்னு ஒரு பிரிவு வச்சது, புரோட்டோகால், அவங்க தான் வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் விஜயை பார்க்குறீங்க, அவர் கூட அவருடைய தனிப்பட்ட செக்யூரிட்டியாக இருந்த ஆள் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராது. போலீஸ்காரனே பிடிச்சி தள்ளுறாரு, டிஜிபியே தள்ளிட்டு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். இதெல்லாம் வந்து அத்துமீறல், இதெல்லாம் வந்து ஏதோ சினிமா காட்சி போல் நடக்குது. நான் இன்னொன்று சொன்னேன், இந்த ஹார்ஸ் ரைடிங் என்பது தமிழ்நாட்டுக்கு வெளில தெரியாத ஒன்று. 1952 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் இந்த மாதிரி நடந்ததில்லை. கவர்னர் சொன்னார், இந்த மாமாம் ஒரு மாநிலத்தினுடைய மரியாதை மதிப்பும் இதன் மூலமாக கெட்டுவிடுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அமைச்சிருக்கிறார். ஆகவே உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் ஆளுநர் வந்து சரியில்லைன்னு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் சரியா இருக்காரா, திமுக எப்படி பார்க்குது? அதாவது ஆளுநர் வெறுப்பு வேண்டாம் என்று சொன்னதுதான் திமுக. அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், நாட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு சொன்னதுதான். இன்னி வருது அது எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட ஆளுநர் போய் நேற்று ஆய்வு செய்ததை திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்ல எதிர்த்தார், கண்டித்து அறிக்கை விட்டார். அது வந்து பாலிசி மேட்டர் வேற. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சில ப்ரொசீஜர் இருக்கிறது. முதலில் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியும் கொடுத்தீர்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீர்களா, அதற்காக கொடுத்திருக்கிறோம். இவர் எடுக்காவிட்டால் சட்டப்பூர்வமாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி இருக்காரு. அதுதான் கண்டிஷன். அதுதான் சொன்னேன் முதல்ல கண்டிஷன். முன்னாள் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் அதுல ஆளுநர் அர்லேகரை சந்தித்து புகார் மனு அளித்த பின் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வந்தோம். குதிரை பேரம், அதிகார துஷ்பிரயோகம் குறித்து ஆளுநரிடம் நேரடியாக விளக்கியதாகவும் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். ஆளுநர் ஆர்லேக்கர் அவர்களை சந்தித்து திமுக நிர்வாகிகள் புகார் மனுவினை கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகார் மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் தெரிவிக்கையில தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய குதிரை பேரம் குறித்தும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்தும் புகார் மனு அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலமாக விலைக்கு வாங்கக்கூடிய நிகழ்வானது தமிழக அரசியல்ல நடைபெற்று வருகிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய தீர்வு காண வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், அதே போல விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய இருவரும் அரசினுடைய உயர்மட்ட கூட்டங்களில் அமர்ந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போடக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. முக்கியமான அரசு சார்ந்த நிகழ்வுகள்ல ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகிய இருவரும் பங்கேற்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது.
இது குறித்து ஆளுநரிடத்துல வந்து புகார் அளித்து இருப்பதாகவும் திமுக அளித்த அந்த புகாரை முழுமையாக ஆளுநர் திரு ஆர்லேக்கர் அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகிய இருவரும் அவ்வளவு முக்கியமானவர்கள் என்றால் அவர்களை அமைச்சராக்கி விட்டுருக்கலாமே என்று ஆளுநர் தங்களிடத்தில் சொன்னதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேரத்தின் உச்சமாக திமுக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று தினம் கைது செய்யப்பட்ட போது அவரிடத்துல விசாரணை மேற்கொண்ட போது நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், நீங்கள் வந்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள் என்று போலீஸ் அதிகாரிகள் மூலமாக நெருக்கடி கொடுத்ததாகவும் RS பாரதி தன்னுடைய பேட்டியில தெரிவித்திருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டுமல்லாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட திமுக MLA-க்களை தொடர்ச்சியாக தாவேகா சார்பில் வந்து நெருக்கடி கொடுத்து ராஜினாமா செய்ய சொல்லி நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய குதிரை பேரம் மற்றும் அரசுக்கு துளியும் தொடர்பில்லாத நபர்கள் அரசு சார்பில் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய உயர்மட்ட கூட்டங்களில் பங்கேற்று அதிகாரிகளுக்கு உத்தரவு போடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நடைபெற்று வருவதை புகார் மனுவாக திமுக சார்பில் கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.